வெல்கம் டு அருண் அகாடமி சேனல். செட் 6ஓட கொஸ்டின்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம அருண் அகாடமி சேனலை விசிட் பண்றீங்கனாலும் சரி, அல்லது ஆல்ரெடி நம்ம சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாலும் சரி, மறக்காம நம்ம அருண் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க இது போல அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். நீங்களும் தவறாம பார்த்து பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் நியூஸை அப்டேட் பண்ணிக்க முடியும். அதே போல உங்க ஃப்ரெண்ட்ஸும் பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. டெஃபினட்டா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஓகேங்க, இன்னைக்கான கொஸ்டின்ஸை நம்ம பார்க்கலாங்க. வணக்கம். நீங்கள் அருண் அகாடமியால் தயாரிக்கப்பட்ட எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் மற்றும் ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸ் தேர்வுகளுக்கான ஜூலை முதல் அக்டோபர் 2025 வரையிலான வங்கி நடப்பு நிகழ்வுகள் 10 கேள்விகளை எங்களுக்கு வழங்கியுள்ளீர்கள். ஆமா, இந்த முக்கியமான செய்திகள் எல்லாம் நாம இப்போ விரிவா பார்க்க போறோம். தேர்வு நோக்குல மட்டுமில்ல, பொதுவா நிதி விழிப்புணர்வை வளர்த்துக்கிறதுக்கும் இது ரொம்ப உதவும். சரி, அப்போ முதல் கேள்வியிலிருந்தே ஆரம்பிச்சிடலாம். கேள்வி எண் 51. In English, what is the maximum number of persons a customer can nominate simultaneously for a deposit account under the new provisions of the Banking Laws Amendment Act 2025? தமிழ்ல, வங்கி சட்டங்கள் திருத்தச் சட்டம் 2025 புதிய விதிகளின் கீழ் ஒரு வைப்புத்தொகை கணக்கிற்கு ஒரு வாடிக்கையாளர் ஒரே நேரத்தில் பரிந்துரைக்கக்கூடிய அதிகபட்ச நபர்களின் எண்ணிக்கை என்ன? இதுக்கு சரியான பதில் ஆப்ஷன் டி 4. 4. ஆமா, அதாவது இப்போ வந்திருக்கிற இந்த புது சட்ட திருத்தத்தின்படி உங்க டெபாசிட் கணக்குக்கு ஒரே நேரத்துல 4 பேர் வரைக்கும் நீங்க நாமினியா நியமிக்கலாம். ஓ, 4 பேரா? இதுக்கு முன்னாடி ஒருத்தர் தானே முடியும்னு ஒரு நினைப்பு இருந்துச்சு. கரெக்ட். நிறைய பேருக்கு அந்த குழப்பம் இருக்கு. ஆனா இப்போ 4 பேர் வரைக்கும் முடியும். அப்போ அந்த பணத்தை எப்படி பிரிக்கிறது? அத நாமளே முடிவு பண்ணலாமா? நிச்சயமா. அதுதான் இதுல இருக்கிற முக்கியமான விஷயம். அந்த 4 பேருக்கும் யாருக்கு எவ்வளோ சதவீதம் போகணும்னு நீங்க தெளிவா சொல்லிடலாம். உதாரணத்துக்கு 4 பேருக்கும் சரிசமமா 25% அப்படின்னும் பிரிக்கலாம். ஓ, சரி சரி. இல்ல ஒருத்தருக்கு மட்டும் 50%, மத்தவங்களுக்கு வேற சதவீதம்னு கொடுக்கலாம். மொத்தமா கூட்டினா 100% வரணும். அவ்வளவுதான். இதுக்கு பேரு சைமல்டேனியஸ் நாமினேஷன். இதுல சக்சசிவ் நாமினேஷன் அப்படின்னு இன்னொன்னு இருக்குன்னு சொல்லுவாங்களே, அது என்ன? நல்ல கேள்வி. அது நீங்க ஒரு வருஷப்படி பேரை கொடுப்பீங்க. அதாவது முதல் நாமினி இறந்துட்டா மட்டும்தான் 2வது நாமினிக்கு அந்த உரிமை போகும். ஓ, அப்படியா? ஆனா இங்க ஒன்னு கவனிக்கணும். பேங்க் லாக்கர்லயோ இல்ல பாதுகாப்புல வச்சிருக்கிற பொருட்களுக்கோ இந்த சக்சசிவ் நாமினேஷன் முறை மட்டும்தான் பொருந்தும். அங்க 4 பேரை ஒரே நேரத்துல நாமினேட் பண்ண முடியாது. ரொம்ப தெளிவா புரியுது. சரி, அடுத்த கேள்விக்கு போலாம். கேள்வி எண் 52. In English, the nationwide financial awareness campaign was launched by the Union Finance Minister in which city? தமிழ்ல, நாடு தழுவிய நிதி விழிப்புணர்வு பிரச்சாரம் மத்திய நிதி அமைச்சரால் எந்த நகரத்தில் தொடங்கப்பட்டது? இதுக்கு சரியான பதில் ஆப்ஷன் சி, காந்தி நகர். காந்தி நகர். ஆமா, மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான் குஜராத்ல இருக்கிற காந்தி நகர்ல இந்த பிரச்சாரத்தை தொடங்கி வச்சாங்க. இந்த பிரச்சாரத்தோட முக்கியமான நோக்கம் என்ன? முக்கியமா உரிமை கோரப்படாம வங்கிகள்ல கோடிக்கணக்குல பணம் இருக்கு இல்லையா, ஆமா. அந்த பணத்தை எல்லாம் அதோட உண்மையான உரிமையாளர்கள் கிட்ட கொண்டு சேர்க்கிறது தான். எவ்ளோ பணம் இருக்கும் அப்படி? ஒரு தோராயமான கணக்கு இருக்கா? இருக்கு, கேட்டா ஆச்சரியப்படுவீங்க. ஆகஸ்ட் 2025 கணக்குப்படி வங்கிகள்ல மட்டும் சுமார் 75,000 கோடி ரூபாய் உரிமை கோரப்படாம இருக்கு. 75,000 கோடியா? ஆமா, இது இல்லாம இன்சூரன்ஸ், மியூச்சுவல் ஃபண்டுன்னு அதுல ஒரு பெரிய தொகை இருக்கு. அப்போ இந்த பணத்தை எப்படி உரியவங்க கிட்ட சேர்க்க போறாங்க? அதுக்கு தான் 3 A's அப்படின்னு ஒரு கொள்கையை வலியுறுத்துறாங்க. 3 years. ஆமா, முதல் ஏ அவேர்னஸ், அதாவது விழிப்புணர்வு. 2வது ஏ அக்சசிபிலிட்டி, அதாவது சுலபமா அணுகிறது. 3வது ஏ ஆக்ஷன், அதாவது உடனடி செயல். இந்த 3 தான் திட்டம். அருமை. சரி, அடுத்த கேள்வி. கேள்வி எண் 53. In English, which global bank announced the world's first empirical evidence demonstrating the potential of quantum computing in algorithmic bond trading? தமிழ்ல, அல்கோரிதமிக் பத்திர வர்த்தகத்தில் குவாண்டம் கம்ப்யூட்டிங்கின் திறனை நிரூபிக்கும் உலகின் முதல் அனுபவ ஆதாரத்தை அறிவித்த உலகளாவிய வங்கி எது? இதுக்கு பதில் ஆப்ஷன் சி, HSBC. HSBC-யா? ஆமா, HSBC வங்கி தான் பாண்ட் ட்ரேடிங்ல குவாண்டம் கம்ப்யூட்டர்களை பயன்படுத்த முடியும்னு முறையா நிரூபிச்சிருக்காங்க. ஒரு நிமிஷம், குவாண்டம் கம்ப்யூட்டிங்னா என்னன்னு கொஞ்சம் சுலபமா சொல்ல முடியுமா? இதை இப்படி வச்சுக்கலாம்.
ஒரு சாதாரண கம்ப்யூட்டர் ஒரு கணக்க போடும்போது ஒண்ணுக்கொன்னா படிப்படியா தான் செய்யும். ஆனா ஒரு குவாண்டம் கம்ப்யூட்டர் ஒரே நேரத்துல பல கணக்கீடுகளை செய்யக்கூடிய திறன் கொண்டது. அதனால அதோட வேகம் பல மடங்கு அதிகமா இருக்கும். ஓ, சரி சரி. நிதிச்சந்தைகள்ல வேகம் ரொம்ப முக்கியம் இல்லையா? இந்த டெக்னாலஜியை வச்சு ஒரு பாண்ட் ட்ரேட் ஒரு குறிப்பிட்ட விலையில நடக்குமா நடக்காதான்னு கணிக்கிற துல்லியத்தை அவங்க 34% அதிகரிச்சிருக்காங்க. வாவ்! இது அவங்களுக்கு ஒரு பெரிய போட்டி சாதகம் தானே. நிச்சயமா மத்த வங்கிகளை விட இது அவங்கள ஒரு படி முன்னாடி வைக்கும். சரி, அடுத்த கேள்விக்கு போலாம். கேள்வி எண் 54. In English, what is the Asian Development Bank's projected GDP growth rate for India for the financial year 2027, FY27? தமிழ்ல 2027 நிதியாண்டிற்கு FY27 ஆசிய வளர்ச்சி வங்கி ADB கணித்துள்ள இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி GDP வளர்ச்சி விகிதம் என்ன? இதற்கு சரியான பதில் ஆப்ஷன் சி 6.5%. 6.5%. ஆமா. ஆசிய வளர்ச்சி வங்கி அதாவது ஏடிபி 2027 நிதியாண்டுல நம்ம இந்திய பொருளாதாரம் 6.5% வளர்ச்சி அடையும்னு கணிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அவங்க கணிப்பை விட இது அதிகமா குறைவா? இது அவங்க முன்னாடி சொன்ன 6.7% விட கொஞ்சம் குறைவு தான். ஆனா 2026க்கும் இதே 6.5% தான் கணிச்சிருக்காங்க. புரியுது. சரி, கேள்வி எண் 55. In English, who proposed the idea of training women as pension sakhis to increase enrollment in the National Pension System, NPS? தமிழ்ல தேசிய ஓய்வூதிய திட்டத்தில் என்பிஎஸ்ஸில் சேர்க்கையை அதிகரிக்க பெண்களை பென்ஷன் சகிகளாக பயிற்றுவிக்கும் யோசனையை முன்மொழிந்தவர் யார்? இது ஆப்ஷன் பி ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன். நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன். ஆமா. தேசிய ஓய்வூதிய திட்டம் அதாவது என்பிஎஸ்ல இன்னும் நிறைய பேரை சேர்க்கணும், குறிப்பா பெண்களை. அதுக்காகத்தான் இந்த பென்ஷன் சகி திட்டத்தை அவங்க முன்மொழிஞ்சிருக்கிறாங்க. இது எல்ஐசியோட பீமா சகி திட்டம் மாதிரியா? கரெக்ட், அதே மாதிரி தான். பெண்களுக்கே பயிற்சி கொடுத்து அவங்க மூலமாவே மத்தவங்களை என்பிஎஸ் திட்டத்துல சேர்க்க வைக்கிறது. இது பெண்களோட நிதி பங்களிப்பையும் அதிகப்படுத்தும். இது கூடவே என்பிஎஸ்ல வேற ஏதாவது மாற்றம் வந்திருக்கா? வந்திருக்கு. அக்டோபர் 1, 2025 அரசு சாரா என்பிஎஸ் சந்தாதாரர்கள் அவங்க முதலீட்டுல 100% வரைக்கும் ஈக்விட்டியில அதாவது பங்குகள்ல முதலீடு செய்யலாம். இது அதிக வருமானம் ஈட்ட ஒரு நல்ல வாய்ப்பு. நல்ல விஷயம். சரி, அடுத்த கேள்வி. கேள்வி எண் 56. In English, SBI Mutual Fund launched its first investment strategy under the Specialized Investment Fund SIF framework with what name? தமிழ்ல SBI Mutual Fund தனது முதல் முதலீட்டு உத்தியை சிறப்பு முதலீட்டு நிதி SIF கட்டமைப்பின் கீழ் என்ன பெயரில் அறிமுகப்படுத்தியது? இதுக்கு சரியான பதில் ஆப்ஷன் பி மேக்னம் ஹைபிரிட் லாங் ஷார்ட் ஃபண்ட். மேக்னம் ஹைபிரிட் லாங் ஷார்ட் ஃபண்ட். ஆமா. இது எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டோட ஒரு புதிய சிறப்பு முதலீட்டு நிதி. சிறப்பு முதலீட்டு நிதின்னா? இது பொதுவாக அதிக நிகர மதிப்புள்ள முதலீட்டாளர்களை இலக்கா வச்ச ஒரு திட்டம். இதுல முதலீடு செய்ய குறைந்தபட்ச தொகையே 10 லட்சம் ரூபாய். ஓ, அப்படியா? சரி, கேள்வி எண் 57. In English, the SEBI Investor Survey 2025 was conducted in collaboration with which set of entities? தமிழ்ல செபி முதலீட்டாளர் கணக்கெடுப்பு 2025 எந்த நிறுவனங்களின் ஒத்துழைப்புடன் நடத்தப்பட்டது? இதுக்கு பதில் ஆப்ஷன் பி ஏஎம்எஃப்ஐ, என்எஸ்சி, பிஎஸ்சி, என்எஸ்டிஎல் அண்ட் சிடிஎஸ்எல். ஏஎம்எஃப்ஐ, என்எஸ்சி, பிஎஸ்சி, என்எஸ்டிஎல் மற்றும் சிடிஎஸ்எல். ஆமா. செபி இந்த எல்லா பெரிய நிதிச்சந்தை நிறுவனங்களோடையும் சேர்ந்து தான் இந்த சர்வேயை நடத்தலாங்க. இந்த சர்வேல என்ன முக்கியமான விஷயம் தெரிஞ்சது? இதுல ஒரு சுவாரஸ்யமான தகவல் கிடைச்சிருக்கு. அதாவது இந்திய குடும்பங்கள்ல 63% பேருக்கு பங்குச்சந்தை முதலீடு பத்தி ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு. ஓ, இது நல்ல விஷயம் தானே. ஆனா தெரிஞ்சிருந்தாலும் வெறும் 9.5% பேர் மட்டும்தான் உண்மையிலேயே முதலீடு பண்றாங்க. அப்படியா? இது ஒரு பெரிய இடைவெளி இல்லையா? ஆமா. குறிப்பா கிராமப்புறங்கள்ல வெறும் 6% பேர் தான் முதலீடு பண்றாங்க. நம்பிக்கை, எளிமையான நடைமுறைகள், அப்புறம் பிராந்திய மொழிகள்ல நிதி சார்ந்த கல்வி இதையெல்லாம் அதிகரிச்சா இந்த நிலைமை மாறும்னு இந்த ஆய்வு சொல்லுது. புரியுது. சரி, அடுத்த கேள்வி. கேள்வி எண் 58. In English,
LIC's Bima Sakhi Yojana is aligned with the objectives of which government scheme? தமிழ்ல LICயின் பீமா சகி யோஜனா எந்த அரசாங்க திட்டத்தின் நோக்கங்களுடன் ஒத்துப்போகிறது? இதுக்கு சரியான பதில் ஆப்ஷன் பி, தீன்தயாள் அந்தியோதயா யோஜனா, நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன், DAY NRLM. தீன் தயாள் அந்தியோதயா யோஜனா, தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கம், DAY NRLM. கரெக்ட். நம்ம முன்னாடி பேசின பீமா சகி திட்டம் மத்திய அரசோட இந்த DAY NRLM திட்டத்தோட இணைஞ்சு தான் செயல்படுது. இந்த DAY NRLM திட்டத்தோட நோக்கம் என்ன? இது முக்கியமா பெண்கள் தலைமையிலான நிதி அதிகாரம் அளித்தல் மூலமா கிராமப்புற குடும்பங்களோட வருமானத்தை அதிகரிக்கிற திட்டம். ஓ, சரி சரி. அதனால தான் ஃபீமா சகி திட்டத்துல முகவர்களா சேர்ற பெண்களுக்கு முதல் வருஷம் மாசம் 7000 ரூபா, 2வது வருஷம் 6000 ரூபான்னு ஊக்கத்தொகையும் கொடுக்கறாங்க. இது கிராமப்புற பெண்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். சரி, அடுத்த கேள்வி. கேள்வி எண் 59. In English. Which bank, in collaboration with Freecharge, launched India's first UPI-based gold-backed credit line? தமிழ்ல Freecharge உடன் இணைந்து இந்தியாவின் முதல் UPI அடிப்படையிலான தங்கம் ஆதார கிரெடிட் லைனை அறிமுகப்படுத்திய வங்கி எது? இதுக்கு பதில் ஆப்ஷன் சி, ஆக்சிஸ் பேங்க். ஆக்சிஸ் வங்கி. ஆமா, ஆக்சிஸ் வங்கியும் ஃப்ரீ சார்ஜும் சேர்ந்து தான் இந்த புதுமையான கடன் திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. UPI அடிப்படையிலான தங்க கடனா? அது எப்படி வேலை செய்யும்? நீங்க உங்ககிட்ட இருக்கிற தங்கத்தை வச்சு ஒரு ஓவர் டிராஃப்ட் வசதியை பெறலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்படும் போது தேவைப்படுற பணத்தை மட்டும் UPI மூலமா உடனடியா எடுத்துக்கலாம். இதுல என்ன ஸ்பெஷல்? ஸ்பெஷல் என்னன்னா, நீங்க எவ்வளவு பணம் பயன்படுத்துறீங்களோ அந்த தொகைக்கு மட்டும்தான் வட்டி கட்டுவீங்க. மொத்தம் அனுமதிக்கப்பட்ட கடன் தொகைக்கு இல்ல. ஆஹா, இது கேட்க நல்லா இருக்கே. ஆமா, இது குறிப்பா சிறு குறு தொழில் முனைவோருக்கு அவசர பண தேவைக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அருமை. சரி, நம்மளோட கடைசி கேள்வி. கேள்வி எண் 60. In English. What is the name of the 4th Global Hackathon unveiled by the Reserve Bank of India, RBI, to drive innovation in secure banking? தமிழ்ல பாதுகாப்பான வங்கியை நோக்கிய புதுமைகளை ஊக்குவிக்க இந்திய ரிசர்வ் பேங்க் RBI வெளியிட்ட 4வது உலகளாவிய ஹேக்கத்தானின் பெயர் என்ன? இதுக்கு சரியான பதில் ஆப்ஷன் பி, ஹார்பிங்கர் 2025 Innovation for Transformation. ஹார்பிங்கர் 2025 மாற்றத்திற்கான புதுமை. ஆமா, ரிசர்வ் வங்கி நடத்துற ஒரு உலகளாவிய போட்டி இது. ஹேக்கத்தான்னா தொழில்நுட்ப வல்லுநர்கள் எல்லாம் ஒன்னு சேர்த்து வங்கி துறையில இருக்கிற பிரச்சனைகளுக்கு புதுமையான தீர்வு கண்டுபிடிக்க சொல்றது. இந்த வருஷ போட்டியோட நோக்கம் என்ன? இந்த வருஷத்தோட தீம் பாதுகாப்பான வங்கி. குறிப்பா டோக்கனைஸ்ட் KYC, இன்டர்நெட் இல்லாம டிஜிட்டல் ரூபாயை பயன்படுத்துற ஆஃப்லைன் CBDC மாதிரி சவால்களுக்கு தீர்வு கேட்கறாங்க. ஓ, இதுல ஜெயிக்கிறவங்களுக்கு பரிசெல்லாம் உண்டா? கண்டிப்பா. ஒவ்வொரு பிரிவிலையும் ஜெயிக்கிறவங்களுக்கு 40 லட்சம் ரூபாய், 2வது இடத்துக்கு 20 லட்சம் ரூபான்னு பரிசு இருக்கு. அருமை. வங்கி நியமன விதிகள்ல இருந்து குவாண்டம் கம்ப்யூட்டிங் வரைக்கும், பெண்களுக்கான நிதி திட்டங்கள், UPI தங்க கடன் வரைக்கும் உண்மையிலே வங்கித்துறை எவ்வளவு வேகமா மாறிட்டு இருக்குன்னு இந்த உரையாடல் தெளிவா காட்டுது. இந்த தகவல்கள் உங்கள் நிதி அறிவை அதிகரிச்சிருக்கும் நம்புறோம். ஆமா, இந்த உரையாடலோட இறுதியில உங்களுக்காக ஒரு சிந்தனை. தொழில்நுட்பம் ஒரு கருவிதான். UPIல தங்க கடன் வாங்குறது சுலபமா இருக்கலாம், ஆனா அது நமக்கு தேவையா? ஆஃப்லைன் டிஜிட்டல் ரூபா வந்தா அது நம்ம பண பரிவர்த்தனை பழக்கத்தை எப்படி மாற்றும்? ஒரு பயனரா இந்த புதிய கருவிகள் நம்ம நிதி வாழ்க்கையை எப்படி மேம்படுத்தும்? அதே சமயம் என்னென்ன அபாயங்களை கொண்டு வரும்? அதை எப்படி நம்ம பாதுகாப்பா பயன்படுத்தலாம்னு நீங்க யோசிக்கணும். அதுதான் உண்மையான நிதி விழிப்புணர்வு. ஓகேங்க, இது வரைக்கும் இந்த வீடியோல பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. மேற்கொண்டு இதை பத்தி ஏதாச்சும் உங்களுக்கு சஜஷன் ஐடியா இருக்குன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அருண் அகாடமி சேனல்.